அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை தொடர்வது ஈரானின் அனைத்து நிபந்தனைகளுக்கும் இணங்குவதை பொறுத்தே அமையும் என ஈரான் கூறியுள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகளுக்கும் நடைபெற்று வந்த மோதல் ஒரு மாதத்தை தாண்டியும் நடைபெற்று வந்தது. இந்த நாடுகளுக்கு இடையே எகிப்து, துருக்கி ஆகிய நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்து அதற்கான வேலைகளையும் தொடங்கின. அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான், அமெரிக்கா, ஈரான் ஆகிய இரண்டு தரப்பிடமும் பேசி 2 வார கால போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தது. பின்னர் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட நிலையில் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதன் பின்னர் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அமெரிக்க கடற்படை ஹோர்முஸ் நீரினை முற்றுகையிடும் என்றும் ஈரானுக்கு ஆதரவான கப்பல்கள் அந்த வழியே செல்ல முடியாத நிலையை ஏற்படுத்துவோம் என்றும் கூறியிருந்தார். இதனிடையே அமெரிக்கா, ஈரான் இடையே மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறினார். மேலும் செய்தியாளர்களிடையே பேசிய அவர், பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எங்களிடம் ஒப்படைக்க ஈரான் சம்மதம் தெரிவித்துள்ளது என்றும், பூமிக்கு அடியில் ஆழமாக புதைந்துள்ள அந்த அணு தூசியை அவர்கள் திரும்பத் தர முன்வந்துள்ளனர் என்றும் கூறினார். ஆனால் டிரம்பின் இந்த கருத்தை ஈரான் வெளியுறவுத்துறை மறுத்துள்ளது. இதுகுறித்து வெளியான செய்திகளில் அமெரிக்காவிடம் எந்தவிதமான அணுப்பொருட்கள் பரிமாற்றம் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என்றும், நடந்து வரும் பேச்சுவார்த்தையில் எந்த பெரிய முன்னேற்றமும் ஏற்படவில்லை, இனியும் பேச்சுவார்த்தைகள் தொடர்வது ஈரானின் அனைத்து நிபந்தனைகளுக்கும் இணங்குவதை பொறுத்தே அமையும் எனவும் கூறப்பட்டுள்ளது.